டாஸ்க் அண்ட் இன்கம் அப்டேட்ஸ் கேலக்ஸி ஆட்ஸில். கேலக்ஸி ஆட்ஸ் ப்ராடக்ட் விற்கிற கம்பெனியோ இல்லை அமௌண்ட் போட்டு ரிட்டர்ன் வர கம்பெனியோ, அதாவது ROI நீங்கள் ஒரு 500 பே பண்ணுறீங்க, டெய்லி 5 ரூபா 40 நாள் 50 நாள் 100 நாள் அப்படி கொடுக்குற கம்பெனியோ அது கிடையாது. ஓகே, இது முழுக்க ரியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஓகே, இப்போதைக்கு நமக்கு மேன் பவர் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஒர்க்குகள் மட்டும் தான் இருக்குது. ஓகே, நிறைய ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேலக்ஸி ஆட் உள்ள இருக்குது. அது உள்ள போய் கிளியர் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். சைன் அப் ஆஃபர்ஸ், வீடியோ டாஸ்க், கிளிக் ஆட்ஸ், ஆஃபர் வால்ஸ், இந்த மாதிரி 4 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கரண்ட் லைவ்ல இருக்கிறது ஆஃபர் வால்ங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இந்த ஆஃபர் வாலில் இன்னைக்கு நம்ம லைவ்ல ஒர்க் பண்ணி பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கிறது டைம் வால். ஓகே, இந்த டைம் வால்ங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட்டில் பயங்கர ஃபேமஸான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் நம்ம நிறைய மக்களுக்கு தெரியாது, ஏன்னா நிறைய கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஏன்னா இது கம்பெனிக்கு ரெவன்யூ கம்மியாக இருக்கும், ஆனால் ஒரு யூசர் கம்யூனிட்டி கொண்டு வரலாம். ஓகே, இது நிறைய கம்பெனிகள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கம்பெனிக்கு கொஞ்சம் மெனக்கட்ட வேலை ரொம்ப அதிகம். ஓகே, கம்பெனிக்கு இது வர ரெவன்யூ ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஒரு மினிமம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 யூசர் வரும்போது தான் அந்த கம்பெனிக்கு இது ரெவன்யூ இருக்கும். அது வரைக்கும் கம்பெனிக்கு ரெவன்யூலாம் இதில் இருக்காது. அதனால யாருமே இதை டச் பண்ணல. டச் பண்ணியிருந்தாலும் அது க்ரோத் எந்த கம்பெனி பண்ணி கொடுக்கல. ஏன்னா டைம் வால யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 1000 யூசர் 2000 யூசர் இருக்காங்களா, அப்ரூவல் கிடைக்கும் டைம் வாலில். நீங்களும் தனி கம்பெனியாக இருந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் ரெவன்யூ இருக்காது. ஒரு மினிமம் ஒரு 10,000 20,000 யூசர் வரும்போது தான் கம்பெனிக்கு நீங்களா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரெவன்யூ இருக்கும். ஓகே, இவங்க எப்படி பேமெண்ட் தராங்க? அதாவது டைம் வாலில் பாயிண்ட் என்ற ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 100 பாயிண்ட்டுக்கு